ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 பாட்டோட இடையில வர அர்த்தம் உள்ள வரிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசன்ட் டைமில் வந்துச்சு தெரியுங்களா, ஸ்டார்டிங் இடையில வந்து அர்த்தம் முடியாது, ஸ்டார்டிங்கில் வர அர்த்தம் இல்லை. இந்த சாங்கில் மட்டும் தக் லைஃப் படத்தில் கமல் சார் நடிச்ச தக் லைஃப் படத்தில் வந்துருக்கலாம் இந்த சாங். காதலன் நான் காதலி நீ, வேறு எல்லாம் வெறும் வேஷம் என்பேன், வேஷம் என்பேன் வெறும் வேஷம் என்பேன், காலை கனவில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. அதாவது காதலன் நீ காதலன் நான், வேறுமெல்லாம் வெறும் வேஷம் என்பேன். அதாவது காதல் பண்ணுறாங்க அப்படின்னா காதலனும் காதலியும் மட்டும்தான் கண்ணுக்கு தர்றாங்க, மற்ற எல்லாமே வேஷமாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்லிடுறாங்க. காலை கனவினில் காதல் கூட கண் விழித்தேன் அவன் காணவில்லை. காலை கனவுல காதல் கொண்டிருக்காங்க, கண் விழிச்சு பார்த்தா அவங்க காணவில்லை. கனவுங்கிறதே பொய்யான ஒரு தோற்றம், அதுவும் காலை கனவு. அதாவது கனவுகளில் பார்த்தீங்கன்னா 1008 இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். காலை டைமில் நம்ம கனவு காண்றப்போ மட்டும்தான் அந்த ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் உருவாகும். அந்த டைமில் நல்ல ஒரு சுவாரஸ்யமாக, அது கெட்ட கனவாக இருந்தால் அப்போ ஏஞ்சதுரா பெரிய விஷயம்டா அப்படின்னு தோணும். அது நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கனவு, சுவாரஸ்யமான ஒரு கனவு, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிற கனவு. அது கலைஞ்சிச்சுன்னா வரும் தெரியுங்களா ஏக்கம். அதை தான் அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. காலை கனவுனில் காலை கனவில் காதல் கொண்டு கண் விழித்தேன் அவன் காணவில்லை. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, போதும் போதும் என்று சென்றாயா அப்படின்றாங்க. அதாவது இது வரைக்கும் பட்ட இதுனா போதும் போதும் அப்படின்னு சென்றாயா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. கண் விழித்தேன் அவன் காணவில்லை, அதுதான் அந்த பாட்டில் சொல்ல வராங்க. சரிங்களா. ரீசெண்டாக வந்து அந்த சின்மை தீ அப்படிங்கிற வெர்ஷன் நிறையா போட்டு என்னதான் அந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணாலும் லிரிக்கல் வேறு மாதிரி இருந்ததுனால தான் அந்த பாட்டு இருக்கிற அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். அடுத்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஓல்டு சாங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கோல்டு சாங்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸில் சொல்ல முடியாது, ஒரு 2007 to 2015-16 ஏரியாக்குள்ளே இந்த சாங் இந்த மூவி வந்திருக்கும். அவள் பேர் தமிழ் சிங்கர் மூவி இந்த சாங் வரும்ல. அத்துவான காட்டுக்குள்ளே ஆறாம் போன நிற்கையில் கோபுரத்து உச்சியில் ஏற்றுற சாமி நீதான். அத்துவான காட்டுக்குள்ள, நான் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ள கோபுரத்து உச்சியில் நேர்த்தோம் சாமி நீதான். அத்துவான காடுன்னா பயங்கரமான ஒரு காடு, கோபுரத்து உச்சியில் நேர்த்தின சாமினா யாரை சொல்கிறாங்க? கோபுரத்து உச்சியில் காட்டுகள் சைடில் என்ன இருக்கும், அதான் அந்த அளவுக்கு அந்த காதலில் வந்துட்டு அவங்க வெளிப்படுத்துறத இங்கே காட்டுறாங்க. அந்த மாதிரி லைன்ஸ்லாம் கேட்குறப்ப நமக்கே ஒரு என்னடா எப்படா யோசிச்சு எப்படா இதெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணும். இப்போ அது ஒரு அந்த மருதாணி சாங், அந்த சாங் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அது ஒரு போட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. மருதாணி விழியினேன் அடிப்போடி தீபாவளி, அதான் அந்த சாங் பற்றி. அதில் என்ன ஒரு லைன் நான் பெருசாக பேச வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இதய வீட்டில் வாழும் அவள் தேகம் வெந்து போகும் என அவள் அருந்த மாட்டான் சுடு சோறும் சுடு நீரும். அதாவது அவனோட இதே வீட்டில் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கானாம், அதனால வந்துட்டு அவன் சுடு சோறும் சுடு நீரும் சாப்பிட மாட்டானான். இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தையே மிஞ்சிருச்சு. அது யார் எழுதிருக்கா? வாடி. அப்புறம் மிஞ்சாமல் என்ன பண்ணும்? சுடு சோறும் சுடு நீரும் பார்த்துக்கோங்க. அதனால அதாவது அது இன்னொரு லைன்ஸ் பார்த்தோம். அதில் காதல் என்னும் காணல் என்னும் கங்கையை காற்றிலும் காணல் நீர் உன் கண்ணில் அதிகமாக இருக்குதா. காணல் என்னும் கங்கை காட்டும் அப்படின்னு வருவாங்க. அதாவது அது ஏதாவது கங்கையில் இருக்கிற நீர் பரப்பு அதாவது என்ன, அது உலக அளவில் எங்கேயுமே இல்லை. அதை விட அந்த காதலியோட கண்களில் நீர் இருக்குன்னு அந்த பாட்டில் கவிஞர் வாலி அப்படியே அடித்து பிசு தட்டியிருக்காரு அந்த லிரிக்ஸில். அதாவது ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை இன்னொரு பாதி, ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை இன்னொரு பாதி மருதாணி அப்படிதான் எழுதிட்டாங்க. ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி. நம்ம நாட்டில் 1008 ஜாதி இருக்கலாம், ஆளாவது பிடிச்ச ஜாதியை வச்சுருப்பாங்க. ஆனால் ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி இன்னைக்கு எங்கே இருக்குது? பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. கவிஞர் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஜாதி இருக்குடா, ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை இன்னொரு பாதி. உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கான்,
டோட்டல் சரௌண்டிங் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பற்றி உணராமல் அவன் நீ சந்தேகப்படுறிய அப்படிங்கிறது இந்த இடத்த அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன சொல்கிறது அழுத்தமாக சொல்லியிருக்காரு கவிஞர். அதாவது மனிதானி விழியில் ஏன் அது இன்னொரு லைன் அதே பாட்டில் இருந்துட்டு ஆகாயம் நீர் ஆகாயம் மண் மீது சாய்ந்திடுமா அப்படின்னு. அது ஆகாயம் மண் மீது சாயாது அப்படின்னு. அதாவது ஆகாயம் அன்னைக்கு மண் மேலே சாஞ்சிடாது, அந்த மாதிரி அவன் காலில் அந்த தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறதே அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிவிடு வெள்ளி நினைவு. ரொம்ப ஓல்டு சாங் தான், ஆனால் கோல்டு சாங் கூட. அந்த சாங்கில் அந்த கதை முடிந்த கதை எந்த மனம் மறந்த கதை என்ன செய்ய விடுகதையோ என்னுடைய பிறந்த கதை. ஆக்சுவலி அந்த படத்தோட கதைக்கும் அந்த பாடலுக்கும் நிறைய தொடர்பை அந்த இடத்த என்ன சொல்கிறது ஆயத்தப்படுத்திருக்காங்கன்னு சொல்லணும். அந்த கதை முடியாத கதை, அதாவது அந்த படத்தில் ஆக்சுவலி சத்யராஜ் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள ஹீரோயினாக பொண்ணு பார்க்க போவார். அந்த இடத்த வந்துட்டு அவங்க அப்பாவோட இந்த மாதிரி அவங்க அப்பா சரியில்லாதவங்க, அவங்க அப்பா பேர் தெரியுமா அம்மா பேருமா அனுப்பிச்சிருவாங்க. அதனால அந்த கதை அங்கே முடிஞ்சிருச்சு. அந்த கதை முடிந்த கதை எந்த மனம் மறந்த கதை, எந்த மனம் அதை மறந்துருச்சு. என்ன செய்ய விடுகதையோ என்னுடைய பிறந்த கதை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லை. அதாவது காலம் போயிடுச்சு, ஒன்று வந்து மறந்துடலாம்னு நினச்சி காலம் போயிட்டு இருக்கு. ஆனால் காயம் மட்டும் உள்ள நீ ஏற்படுத்தி போனால் காயம் மட்டும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அவங்க ஒரு லைன் பாடிருக்காங்க. திருப்பி ஒரு லைனில் அவர் பாடுறாரு. தொட்ட கோரையோ விட்ட கோரையோ வேண்டாம் காதல். அதாவது தொட்ட குறையோ விட்ட குறையோ வேண்டாம் காதல். எந்தன் வழி வேறு உந்தன் வழி வேறு ஏன்னா கூடல். நான் அவங்க வீட்டுக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வந்தேன், ஆனால் இருந்தாலும் என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என் வழியே மாறி வரேன், என்ன தப்பாக சொல்லிட்டாங்க. உன் வழி வேற, நீ ஒரு கௌரவமாக இருக்க, ஏன்னா கூடல் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பாடுறாங்க, உன்னுடைய வரவைய நீ உள்ளவரை காத்திருந்தேன், என்னை விட்டு விலகி சென்றால் மறுகணம் தீக்குளிப்பேன், மறுபடி தீக்குளி. அதாவது உன்னுடைய வரவை எண்ணி என்னைக்குமே நான் காத்திருப்பேன், நீ மறுபடியும் விலகி செல்ற அப்படின்னா மறுகணம் தீக்குளிப்பேன். என்ன ஒரு லைன். காதல் வேண்டான்னு அவர் சொல்ற காரணம், காதல் வேணுங்கிற இவங்க சொல்ற காரணமும் அவ்வளோ ஆயத்தப்படுத்துது அந்த பாட்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாங் பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்குமே இந்த பாட்டு பிடிக்காதுன்னு சொல்கிற ஒரு ஆளே கிடையாது. அதாவது என்ன சொல்கிறது, ரீசன்ட் டைம்ஸில் நிறையா பேர் வைப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சாங்கும் கூட. என்ன சாங்கு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு உங்கள் கையில் சாஸ் பண்ண நினைக்கிறீங்களா? அப்படின்னா எதுவும் இல்லை, நானே அது என்ன சாங்குன்னு சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு சாங் கூடாது. அது என்ன, இப்போ ரீசெண்டாக இந்த குட் பேட் அக்லியில் வர சாங்கு, பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அந்த சாங்கு, இந்த மாதிரி பழைய பாட்ஸ் விண்டேஜ் ஸ்டைலில் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் வந்த ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு. அந்த விண்டேஜ் ஸ்டைலில் வந்த பாட்டுக்குன்னு இப்போ ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க லைன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சாங். அந்த சாங் இருந்துட்டு என்ன சொல்கிறது, அது வந்து 2 வருஷம் ஆச்சு. அதாவது குணா படத்தில் வந்த சாங், மனித உணர்வு பொருள், இது மனித காதல் அதையும் தாண்டி புனிதமானது. அது இருந்துட்டு காதலில் இருந்து வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பாட்டு எதில் வந்துருச்சுன்னா நட்புக்காக வந்துருச்சு. ஆனால் இப்போ ட்ரெண்ட் ஆகல, முன்னாடி ட்ரெண்ட் ஆனால் தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த இவ்வளோ சாங்ஸில் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கப்ப இப்போ வர சாங்கெலாம் கேட்டு பாருங்களேன். இப்போ இந்த தக்லைஃபாக வந்த பாட்டை பற்றியுமே நான் குறை சொல்லலை, புரியாத வார்த்தைகளை போட்டுட்டு அதே தக்லைஃப் பாட்டில் ஸ்வீட் பேபின்னு ஏதோ கர்மத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அது அந்த டாபிக்குள்ளே நம்ம வர விரும்பலை. பட் பாருங்கள், கவிஞர்கள் இந்த காலத்தில் கொடுத்த பாட்டுங்கிறதுல நடுவில் நல்ல பாடல்கள் இப்பயும் வந்துட்டு தான் இருக்கு. அந்த பாட்டை நம்ம ஆதரிக்கணும், அந்த பாட்டுக்கு நம்ம இது பண்ணணும். நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எந்த ஒரு மைண்ட் அப்செட்டில் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறது பாட்டு தான். ரீசன்னா நம்ம ஒரு மியூசிக் கேட்டால் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், பாட்டு கேட்டால் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும்.
நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறது கண்டிப்பாக ஒரு பாட்டிலையும் படத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்பயுமே சொல்கிறேன், நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுக்கணும். அதுதான் நம்மளோட பாலிசிங்கள. உலகத்தோட எல்லாரோட பாலிசியும் அதாக தான் இருக்கும். இந்த ஒரு சாங்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறவங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்ருக்கோம். ஓகே கைஸ், நாளைக்கு இதோட பார்ட் 2 வீடியோ போட போகிறேன். அதில் லைஃப்பும் ரெண்டு கான்செப்ட்டுமே கலந்துடும். அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நாளைக்கு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.